ஒரு உயிருக்கு இந்த 3 பேர்கள் கிடைச்சிருச்சுன்னா போதும். அவரை விட பாக்கியசாலி இந்த உலகில் யாருமே இல்லையாம். என்ன பேரு? மானிட தேகம் கிடைச்சிருச்சா நமக்கு எல்லாருக்கும். 2வது சாரதா தேவி சொல்றாங்க, இந்த குரு தொடர்பு. ஒரு குருவினுடைய அறிமுகமும் அவர் தொடர்பும் இந்த மானிட பிறவிக்கு லேஸ்ல கிடைக்காது. அது கிடைப்பது அரிது. 3வது என்னவா இருக்கும்? யாராவது சொல்லு. அந்த குருவை கெட்டியாக பிடித்து கொள்ளுதல் அதை விட அரிது. இந்த 3ம் கிடைச்சிருச்சுன்னா குரு பார்த்துப்பார். உன் வாழ்க்கையை இனி குரு பார்த்து கொள்வார். நீ பார்த்து கொள்ள வேண்டியதில்லை. உன் எல்லா இன்ப துன்பம், உன்னுடைய அந்த பிறவியினுடைய அந்த சங்கிலியை அறுப்பது, உன் வீட்டு பிரச்சனை, உன்னை தாங்கும் தெய்வம் உன் துன்பத்தையும் தாங்கும், உன் உடையவர்களையும் தாங்கும், உன் பிள்ளைகளையும் தாங்கும். நிஜமா நடக்கும் குரு. ஆனா நம்ம கொடுக்க மாட்டோம். அதுதான் மாயா. குரு வந்துட்டது சாதாரணம் கிடையாது. ஆனா குரு விட மாட்டார். குரு என்ன பண்ணுவார் தெரியுங்களா? நம்மாழ்வார் சொல்றாரு, விட்டா அரைவாராம். வந்து அரைதல்னா என்ன? துன்பத்துக்கு மேல துன்பம் கொடுப்பாரு. என்னை விட்டு போவியா நீ? என்னை விட்டு போயிடுவியா நீ? வாடா அப்படின்னு சொல்லி நிறைய துன்பங்களை கொடுத்தும் ஆட்கொள்வார், இன்பங்களை காட்டியும் ஆட்கொள்வார். அந்தந்த ஆன்மாவினுடைய பக்குவ நிலை கேட்டார் போல. ஆனா குரு என்ன பண்ண மாட்டாரு? நீ விட்டாலும் நான் விட மாட்டேன். வள்ளல் பெருமானார் சொல்லுவாரு அகவலில், பிரிவேது இனி உனை பிடித்தனம் உனக்கு நம் அறிவே வடிவெனும் அருட்பெருஞ்சோதி. இனி ராமலிங்கம், உன்னை நான் பிரியறதா இல்ல. நீ என்னை நீக்கேன் மறக்கினும் நின்னையாம் விட்டு போகேம் என என்னை பொருந்திய பொன்னே. இறைவன் சொல்லிட்டாராம், நீ கேளு. இவ்வளவு நாள் நீ என்னை பார்த்து எனக்கு வேணும் வேணும் வேணும்னு என்ன கூட்ட. இனி நான் சொல்றேன், நீ எனக்கு வேணும் வேணும் வேணும், நான் உன் முன்னாடி வருவேன்.